பாத்தீங்கன்னா நம்ம மதி வந்து பண்ணின விஷயத்த அப்படியே அப்ரப்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலர் வந்து பண்றாங்க. உண்மையிலுமே இது பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த சீரியல் பிடிக்குதோ அவங்க வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, மலர் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே மலர் செம்மையா பண்ணியிருக்காங்க. என்னன்னா அத்தை வந்து சும்மா இல்லாம சாம்பார் வைக்க சொல்றது, அதை பண்ண சொல்றது, இதை பண்ண சொல்றது, எல்லாமே பண்ண சொல்றாங்க. அது எல்லாமே ஓகே. ஆனா மதிய போய் அவங்க புருஷனோட அண்டர்வேர்லாம் வந்துட்டு போய் துவங்க அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் நியாயமா இருக்குதா? நீங்களே சொல்லுங்க. அதுக்குதான் மலருக்கே கோவம் வந்து மலர் என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பண்ண முடியாது, மதி பண்ணவும் மாட்டா, அப்படி பண்றதா இருந்தா வாஷிங் மிஷின்ல போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக்கு கொடுத்துட்டாங்க. உண்மையுமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட காம்போ வந்து நல்லா இருக்கு. மதியும் மலரும் வந்து காம்போ வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அத்தை வந்து தேவையில்லாத நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆகிட்டு இப்ப தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. அது எந்த அளவுக்கு போகுது உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் வந்து நம்ம மலருக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண போறாரு, வாய்ஸ் ரைஸ் பண்ண போறாரு. ரைஸ் பண்ணாம இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே வந்து நல்லா இருக்கு. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தியிலும் ரேவதி பாத்தீங்கன்னா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். என்னன்னா வந்துட்டு குரூப்ல வந்து 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அது தங்கராஜ் வந்து நோட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு நாள் கண்டுபிடிக்க போறாரு. அந்த ரேவதி வந்து போட்டு போறன்னு பழக போறாரு. ஒரு நார்மலாக ஒரு சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இது வேற கிடைச்சிருச்சா இன்னும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணுவாரு. நம்ம அத்தைக்கு ஏத்த மருமகனாக நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் தங்கராஜ். இவர் எப்போ வந்து பொழக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பா வந்து 2 பேர் அத்தையும் சரி தங்கராஜும் சரி பொழக்க போறாங்க. மாமனாரும் அவன் சைக்கோவா இருப்பான் போல இருக்கு. தேவையில்லாத எல்லா விஷயத்திலையும் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அவனோட அண்டர்வேரை வந்து நம்ம மதிய வந்து தவிர்க்க முடியுமா? மகள் மாதிரி இல்ல மதி. தேவையில்லாம ஏன்னா அவனுக்குன்னு அந்த விஷயம் தெரியாத தெரிஞ்சும் தெரியாம தான் இருப்பான். சாப்பாடு செஞ்சதுக்கே பாத்தீங்கன்னா பொண்டாட்டி நல்லா இல்ல, அதனால வந்து அவனும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அம்மாவுக்குன்னு வந்து சரி, இந்த அம்மா வந்து ஒரு வேஸ்ட், அவரும் ஒரு வேஸ்ட் தான் சொல்றேன். இதுல வேற இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம இன்னும் தனியா ஒரு வீட்டுல வந்து ஒரு தீவுல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயோ, தேவையில்லாத ஒரு பேச்சு. எல்லா வேலையும் வாங்கிக்கிற, எல்லாமே பண்ணிக்கிற, நல்லா சொகுசா தான் இருக்க, இருந்தாலும் வந்துட்டு இப்படி வந்து பேசினா அது யாரும் வந்து ஏத்துப்பா? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம மதியம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப மழை வேற ஏத்தி விட்டுட்டாங்க. கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த காம்போ வந்து நல்லாவே இருக்கும். கண்டிப்பா சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து குழக்க போறாங்க. யார அப்படின்னா நம்ம தங்கராஜ், அப்புறம் வந்து நம்ம அத்தை, நம்ம மாமனாரு, யாரெல்லாம் வந்துட்டு லூசுத்தனமும் கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பெருசா ஒரு ஆப்பு வைக்க போறாங்க. 7 சமையல் செய்யும் 8 சமையல் செய்யும்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது நடக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க வந்து மதி வந்து அது பண்ணவே இல்லை. பண்ண சொன்னதுக்கு மதிக்கு வந்து உண்மையுமே தெரியல. ஆனா இந்த அத்தை என்ன பண்றாங்க, இவங்க சும்மா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கா, நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த அக்கா சொல்லி கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை இந்த அத்தைக்கே வந்து சமையல்லாம் தெரியலையோ என்னன்னு புரியல. எல்லாத்தையும் வேலை வாங்கிக்கிட்டு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லி அப்பப்ப ஒரு சும்மாவே உட்காந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அத்தையோட கேரக்டர் பார்த்தா எரிச்சலா வருது எனக்கு. உங்களுக்கு அப்படி எரிச்சலா வந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் என்ன யாருக்கு எப்படி எப்படின்னு தோணுது. அப்படி தேவையில்லாத நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இல்ல தங்கராஜ் வேற புது ஒரு பிரச்சனை வந்து மாட்ட போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா நம்ம மதிய வந்துட்டு காலேஜ் விட்டு நிறுத்தினார் இல்லையா, அடுத்த வீக் பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் வரப்போகுது. நம்ம மதிக்கு தெரிய போது நம்ம தங்கராஜை போயிட்டு சப்புன்னு கன்னத்திலே வைக்க போறாங்க. அப்பதான் தெரியும் தங்கராஜோட மரியாதை எந்த அளவுக்கு குறைய போகுதுன்னு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மதியோட அப்பா வந்து தங்கராஜ் எதிர்த்து பேசிட்டாரு. என்னன்னா என்னோட பொண்ணு வந்து சும்மா நீங்க அடிச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன், மதிக்கு நாங்க இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு நம்ம அப்பா. அவர் பண்ண ஒரு நல்ல வேலை, சூப்பரான வேலை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னா நம்ம தங்கராஜ் வந்து அது மூஞ்சி கொடுத்து கூட அதை வந்து ஏத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாரு. நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்து பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அவரே வந்துட்டு ஒரு மாதிரி டீக்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியா மதி போய் சப்புன்னு வைக்க போறாங்க கன்னத்திலேயே. அப்பதான் தெரியும் சுரேஷுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். சுரேஷுக்கு தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாரு, இல்ல நம்ம மாமகளை சப்போர்ட் பண்றாரா இல்ல மதியை சப்போர்ட் பண்றாரா பொறுத்திருந்தே பார்க்கலாம். பர்மனன்ட் நிறைய எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணி பர்மனன்ட் ஆக போகும்போது இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணா யாருதான் ஏத்துப்பா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. மதி வந்து இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, மதிக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா சும்மாவே இருக்க மாட்டாங்க. மதி போட்டு பொலந்து தள்ள போறாங்க. கண்டிப்பா நம்ம தங்கராஜுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு, பெரிய ஒரு ஆப் இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு போகணும். 3வது அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம ரேவதியும் வந்துட்டு எப்படி வந்து தங்கராஜ்
பண்ற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க போறது இல்ல. அவங்க எப்படியாவது வந்துட்டு இன்வால்வ் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பா தங்கராஜுக்கு தக்க ஒரு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அது சீக்கிரம் நடக்க போகுது. அடுத்தடுத்த வாரங்கள் அடுத்தடுத்த எபிசோடுகள் கண்டிப்பா வந்து நடக்கும். நம்ம இந்த சீரியல் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தங்கராஜ் வந்து தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு, அவங்க வீட்டு பிரச்சனையை அதிகாரம் பண்ண பிரச்சனை, அடுத்த வீட்டுலயே வந்துட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இங்க ஒண்ணு பேசிக்கிட்டு அதுதான் ரேவதி வந்து போட்டு உடச்சு விட்டாங்க. அத்தை நீங்க தான் வந்து மாமாவை கொண்டீங்களா, இவர் தான் சொன்னார் அப்படின்னு கை காட்டிட்டார். நம்ம தங்கராஜுக்கு என்ன பண்றதுனே தெரியல. காலில் கையிலலாம் உளுந்து கெஞ்சிக்கிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மன்னிக்கவே இல்லை. என்னடா நீ வந்து நான் பேசியே கொண்டுட்டேன், உங்க அப்பா ஒரு குடிகாரன், நீ ஒரு குடிகாரன், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா போட்டு சரமாரியா பேசி தள்ளிட்டாங்க. நம்ம தங்கராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ரேவதி வந்து நைட்டு வந்து பேசி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தாரு, வேலைக்கே ஆகலை. ஏன்னா குழந்தைங்களை வச்சு ரேவதி வந்து அவங்க இந்த விஷயத்துல தப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு ரேவதிக்கு போய் ஒவ்வொரு விஷயத்த தப்பிச்சு போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ரேவதி தங்கராஜ் வந்துட்டு சீக்கிரமாவே வந்துட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரணும்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க வராங்களா இல்லையா, வந்தா கதையை முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம மதிய மலரும் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டு கொடுக்காம சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை கொண்டு போறாங்களா, அங்க இருக்கிற ஆதிக்கத்தை வந்து உடைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இந்த முழு சீரியலோட கதை அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு தான் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சீக்கிரமா கொண்டு போறாங்களா ஸ்லோவா கொண்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பாக்யராஜ் முதல் முறையா வந்துட்டு எது பேச போறாரு, அதை வந்து கரெக்டா பேசினாரு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்ம மலர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவரை வந்து சும்மா வந்துட்டு ஏனோ தானு பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாருன்னா வேலைக்கே ஆகாது. நம்ம மாமாவுக்கு பெரிய ஒரு ஷாக்கு தான். என்னடா நம்ம பையன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவுக்கும் சாக்கு தான், நம்ம அப்பாவுக்கும் சாக்கு தான். இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா மாமாவும் அத்தை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கு தான். இப்போ பாக்கியராஜ் வந்து எதிர்த்து பேசிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்த்துலாம் பேசல. அவங்கவுங்க அண்டர்வேர் அவங்கவுங்க தான் துவைக்கணும். நான் என்னோட அண்டர்வேர் தான் துவைச்சிட்டு இருக்கேன், அது எப்படி மதி துவைப்பா இல்ல மலர் தான் எப்படி துவைப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் வந்து போட்டு உடைச்சிட்டாரு. ரொம்ப அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, முழிக்கிறாங்க. நம்ம பாக்கியராஜே வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2 பேருமே வந்து பசங்களோட பேச்சு கேட்டு மருமகளோட பேச்சு கேட்டுதான் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படுது. சீக்கிரமா இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது. அத்தை ஒரு பைத்தியக்காரியும் ரொம்ப பெரிய பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லணும். தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து தேவையே இல்லாம ஒரு சண்டையை போடுறது நம்ம அத்தை தான். இது எந்த ஒரு இதுலயுமே வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒரு அத்தையை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படிதான் சொல்லுவோம். இந்த கேவலமான அத்தைக்கு ஒரு நல்ல மருமகள், அந்த மருமகள் திருப்பி கொடுக்கும் போதுதான் தெரியும் நம்ம அத்தைக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு மருமகளோட வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது தான் தெரியும். கண்டிப்பா பார்க்கலாம் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம்.